பிரச்சனை எனக்கு வந்துட்டு என்னத்துங்க பேசிட்டு போறேன்னு போனமுள்ள இப்படியால துவைட்டு வந்துருக்கிற பணமாக வந்துருச்சுன்னு என்னங்க பண்ணிட்டேன் விஜய் என்னென்ன பார்க்க போகிறோம்னு போனமுள்ள பாப்பா பேர் சொல்லுங்க. பாப்பா பேர் அஜிதானா, நான் அவரோட அண்ணன். அவன் என் பேர் அமர்நாத். பாப்பா மீட்டிங்க்கு போகிறேன்னு காலைல சொன்னாங்க. சரி பாப்பா ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொன்னாங்களா, சரி போயிட்டு வா பாப்பா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டோம். போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் விஜய் 12 மணிக்கு வருவார்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. பாப்பா போயிட்டு ஒரு 12 மணி வாக்கில் ஃபோன் பண்ணாங்க. இன்னும் வரல, லேட் ஆக மாட்டிருக்கு. வந்த பிற்பாடு பாப்பா ஃபோன் பண்ணாங்க, வரதுக்கு லேட் ஆக மாட்டிருக்கு, ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி பார்த்துட்டு சீக்கிரம் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி 3 மணிக்கு கூப்பிட்டு அதே தான் சொன்னாங்க, இன்னும் வரல, லேட் ஆக மாட்டிருக்கு, ஈவினிங் ஆயிர மாட்டிருக்குன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் ஒரு 7 மணி வாக்கில் எல்லா நியூஸ் சேனலில் 7:30 வாக்கில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியூஸ் போட்டுருந்தாங்க. பார்த்துட்டு சரி பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்ட்டு ஃபோன் பண்ணால் ஃபோனை யாருமே ரிசீவ் பண்ணல. திரும்பி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸே எடுக்க மாட்டேன்ட்டுருச்சுங்க. திரும்பி அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் பேசிட்டு மாமா அங்கே போலீஸாக இருக்கார் கரூரில், அவர் கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவர் போய் ஜிஹெச்சில் பார்த்து பாப்பா இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தாங்கண்ணா.